அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான பல சேர்க்கைகள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரத்திற்கும் வழிபாட்டிற்குமே நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மே மாதத்தின் 30ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 16ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை சதுர்த்தி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ, அது பொன் பொருள் ஆபரணம் பணம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு சேரணும் கிடைக்கணும்னு சொல்லி இன்றைய நாளில் நம்ம விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யும்போது கட்டாயம் அது கிடைத்தே தீரும். சாதாரணமாகவே வளர்பிறை சதுர்த்தி நாளில் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளோடு வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இதை நம்ம சுக்கிரவார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது இல்லையா? அதனால் இந்த நாளில் நம்ம கேட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நமக்கு தேவையான செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 369 அப்படிங்கிற போர்ட்டலும் ஓப்பன் ஆகியிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியானது 30ஆம் தேதி. இதில் வர 3ஐயும் 0வையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது 6ங்கிற நம்பர் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அப்போ இங்கே நமக்கு 6ங்கிறது ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 ஆட் பண்ணிங்கன்னா 4, 4 + 5 9. அப்போ 369 அப்படிங்கிற நம்பருக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய ஏலக்காய் பரிகாரம் குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் செய்யலாம், இல்லாமல் இருக்கிறவங்களும் செய்யலாம். அற்புதமான பணவரவு ஏற்படும். அடுத்தது இன்றைக்கி காலையில் ஒரே ஒரு வெற்றிலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் நிலைவாசலில் வைக்க சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த 2 வீடியோக்கள் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதை எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இது அபரிமிதமான பணம் சேர்வதற்கும் உடனடி தேவைக்கு பணம் கிடைப்பதற்கும் மணி பிளாக்கேஜஸ், அதாவது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கும் புதுசாக நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நான் மேலே சொன்ன பணம் தேவை எங்களுக்கு இது மாதிரி எங்களுடைய பணம் பல்வேறு இடங்களில் சிக்கி இருக்குது, இன்னும் புதுசாக எங்களுக்கு தொழில் தொடங்கலான்னு ஆசையாக இருக்குது, அதில் நல்ல ஒரு லாபம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பெஸ்ட்டான டைம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் அந்த டைமில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 7 மணியிலிருந்து 7:30 மொத்தம் 30 நிமிஷம். இந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக இரவு வரக்கூடிய 9:30 9:54 இந்த 24 நிமிஷத்துலேயும் நீங்கள் செய்யலாம். இந்த 2 நேரத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இரவு தூங்கத்துக்குள்ளே எப்போ வேணாலும் இதை செஞ்சு பலனடையலாம். சரி, இது எப்படி செய்யணுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாமா? இதுக்கு நமக்கு 1 டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா கண்ணாடி பொருள் நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே உட்கிரகிச்சு வச்சுக்கும். மேலும் தண்ணீருக்கும் இந்த சக்தி உண்டு. அதுவும் கண்ணாடியோட தண்ணீர் சேர்ந்துருக்கிறது இன்னும் சிறப்பு. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளரோ பயன்படுத்துங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட அந்த மாதிரி பொருட்கள் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக்கோ சில்வரையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டிலும் யூஸ் பண்ணலாம், சொம்பு டம்ளர்னு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
குடிக்கிற தண்ணீராக நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. நிரம்பவே வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளார வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ஆஃபீஸில் இருக்கீங்க அல்லது இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே கூட வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருந்துச்சுன்னா அது நீங்கள் கையில் வச்சுட்டு நான் சொல்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த சமயத்தில் உங்களுக்கு மனசில் எத்தனை விதமான குழப்பங்களும் கஷ்டங்களும் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒத்தி போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா கஷ்டங்களே நினச்சிட்டு இருந்தோம்னா அது நமக்கு தொடருமே தவிர குறையாது. அதுவும் எல்லா நேரமும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியல அப்படின்னாலும் இப்போ நான் சொன்ன அந்த 2 நேரமுமே பார்த்திங்கன்னா பணவசிய நேரம், சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம வந்து பணத்தை வந்து வசியம் செய்கிறதுக்காக பயன்படுத்தணுமே தவிர நம்மளோட கஷ்டங்களை நினைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஷ்டத்தையும் ஒத்தி போட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக இருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணீர் கூட நீங்கள் குடிச்சுக்கோங்க. மூச்சை நல்லா ஆழமாக ஒரு 3 முறையிலேருந்து 5 முறை இழுத்து நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இதை வந்துட்டு செய்யுங்க. இப்போ உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுடைய கையில் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பவர்ஃபுல்லான 3 சுவிட்ச் வேர்டு வந்து சொல்கிறேன். இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தனித்தனியாக சொன்னாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். அதுக்குண்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இங்கே வந்து நான் உங்களுக்கு காம்பினேஷனாக, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். அதனால் இதை நீங்கள் சேர்த்து சொல்லும்போது வரவில் இருக்கிற அந்த தடைகள் நீங்கும், புது ஓப்பனிங்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் பணம் தரணுமோ அவங்கள உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. வரவேண்டிய பணமெல்லாம் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். எண்ணி வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த சுவிட்ச் என்னன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். சர்க்குலேட், கிவ், கவுண்ட். சர்க்குலேட், கிவ், கவுண்ட். சர்க்குலேட், கிவ், கவுண்ட். இதுதான் சொல்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்துட்டு சொல்லுங்கள். ஒரு சில சகோதரிகள் வந்து கேட்குறீங்க இது வந்து தமிழில் கொடுங்க அப்படின்ட்டு. இது சுவிட்ச் வேர்டு வந்துட்டுமா இப்போ நம்ம எப்படி மந்திர ஜபங்களெல்லாம் பீஜ மந்திரம் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, அது மாதிரி தான் இந்த சுவிட்ச் வேர்டெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். நாம் வந்து இது இங்கிலீஷில் தான் வந்து சொல்லணும், தமிழில் வந்து இது மொழிபெயர்த்து சொல்லக்கூடாது. சரிங்களா? அதனால தான் நான் வந்து கொடுக்கல. அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா நான் எப்போவுமே கொடுப்பேன் இல்லையா? இதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. சுவிட்ச் வேர்டு வந்து எப்படி இருக்குதோ அப்படியே தான் நம்ம வந்து சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது ஈஸியாக தானே இருக்குது, அதனால் நீங்கள் இதை அப்படியே வந்து சொல்லுங்கள். சர்க்குலேட், கிவ், கவுண்ட் இப்படி வந்து சொல்லுங்கள். இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைதியாக வீட்டில் தான் சும்மா தான் இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த 30 நிமிஷம் 24 நிமிஷம் அதையே பயன்படுத்திக்கிட்டு கூட நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கலாம். இல்லைங்க அவ்வளோலாம் எங்களால் டைமை வந்து வேஸ்ட்டு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கண்ணை மூடி அமைதியாக வந்து சொல்லுங்கள். உங்கள் மனசுக்கே வந்து போதும் நம்ம சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் இதை சொல்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு கண்களை மூடி உங்களுக்கு பணம் வந்து பல்வேறு வழியிலேருந்து வர மாதிரி நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணணும். உங்களுக்கு யாராவது கொடுக்குற வேண்டிய மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க உங்களை தேடி வந்து கொடுக்குற மாதிரியும், உங்கள் பண தேவை பூர்த்தியான மாதிரியும், உங்களுக்கு ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் கொடுத்த மாதிரியும், ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரியும், உங்களுடைய சொத்து அதாவது ஏதாவது பிரச்சனையில் இருக்குது அது வந்து உங்கள் கைக்கே வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. இப்போ டம்ளர் சொம்பில் வச்சுருக்கிறவங்க தாராளமாக வந்து அதை குடிச்சு முடிச்சிடலாம். பாட்டிலில் தண்ணீர் வச்சுட்டு இதை சொல்கிறவங்க ஒட்டுக்காக வந்து அதை குடிக்க முடியாது. இருந்தாலும் இன்றைய நாள் முழுக்க அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. மேக்ஸிமம் நான் சொன்ன நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நேரத்தை தவற விட்டவங்க இரவு தூங்கிறதுக்குள்ளறையாவது இந்த அற்புதமான வார்த்தைகளை இன்றைக்கி பயன்படுத்துங்க. நல்ல ஒரு பணவரவு உண்டாகிறத கண்கூடாவே வந்து பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.